ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈகுரு ப்ளஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பரோட்டாக்கு செய்கிற வெஜ் சால்னா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக ஸ்பைசியான வெஜ் சால்னா எப்படி செய்யறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட்ஸ் உடனுக்குடனே கிடைக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் வேக வச்ச பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் யூஸ் பண்ணி தான் இந்த வெஜ் சால்னா செய்ய போகிறேன். பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஜாரில் தேங்காய் 2 பீஸ் தூளாக நறுக்கின பீஸ் எடுத்துக்கணும். நீங்கள் துருவிக்கிட்டாலும் சரி. ஒரு துண்டு இஞ்சி, அது 3-4 பூண்டு பல், பச்சை மிளகா 1, சோம்பு 2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், கல்பாசி போடணும். இதுதான் என்ன அப்படின்னா அந்த ஃப்ளேவர் கொடுக்கறது, அதனால இது கண்டிப்பாக போடணும். அடுத்து லவங்கம் போட்டிருக்கேன் ஒரு 4-5. அடுத்து பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். அடுத்து மல்லாட்டை 1 ஸ்பூன் போட்டுக்கணும். அடுத்தது வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்துலேருந்து ஒரு 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் லெவலுக்கு அது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். அது கூட ஒரு அரை ஸ்பூன் லெவலுக்கு கசகசா போடணும். கசகசா போட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அடுத்து ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பிரியாணி இலை எடுத்திருக்கேன். அடுத்து அன்னாச்சி பூ, லவங்கம், அடுத்து கல்பாசி, இது எல்லாத்தையும் எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் போட்டுக்கணும். போட்டு அது செவந்ததும் சோம்பு ஒரு சின்ன ஸ்பூன் லெவலுக்கு சோம்பு போடணும். சோம்பு போட்டு நல்லா வெடிச்சு வரும் செவந்து. அது வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு அடுத்து வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நான் வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கணும். நல்லா செவந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் லெவல் எடுத்து வச்சுருக்கேன், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அது கூட போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு அது மேலே கொஞ்சம் சால்ட்டை தூவி விடணும். அப்போ சால்ட்டை தூவினோன்னா நல்லா குயிக்காக வதங்கிடும். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, அடுத்து கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வச்சுருக்க இந்த மசாலா பவுடர் நான் அரைச்சி வச்சுருக்கேன், அந்த மசாலா பவுடர்லேருந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வதக்கிக்கிட்டு இப்போ வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கும் பட்டாணியும் போட்டு அதில் நல்லா கிளறிக்கணும். அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறிட்டு நம்மளுக்கு சால்னா எவ்வளோ தூரம் தேவையோ அவ்வளோ தூரம் நல்லா தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ நல்லா கொதிக்குது. கொதிச்சு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மசாலா தேங்காய் பேஸ்ட் அதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இது போட்டு நம்ம கிளறின உடனேவே என்ன அப்படின்னா அந்த சால்னா நல்லா கெட்டியாயிடும். அடுத்து ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டோன்னு சொல்லிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மேலே கொத்தமல்லி தழையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு சுவையான வெஜ் சால்னா ரெடி.
இது பரோட்டாக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.